இத விடவே கூடாது. விட்டா கண்டிப்பா இன்னைக்கு நைட் ஒர்க் முடிச்சு போகும்போது துளசிக்கிட்ட அர்ஜுன் எல்லாம் உண்மையும் சொல்லிடுவான். சொல்லிட்டா தேவையில்லாத குழப்பம் வரும். அதனால சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி அர்ஜுனை சொல்ல முடியாத மாதிரி பண்ணணும். என்ன பண்ணலாம்? எஸ், இதுதான் கரெக்ட். ஹலோ, நான் தான் விஸ்வா. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அவன் பேரு அர்ஜுன். அவன் போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். சரி. இங்கே இருப்பா, நான் வந்துடுறேன். தம்பி தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. நீங்க இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமாம்மா, நான் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். என்ன விஷயம்? யாரையாவது பார்க்கணுமா? ஆமா தம்பி, இங்க துளசிங்கிறவங்கள பார்க்கணும். துளசியா? ஆமா, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? தெரியுமே. வாங்க போலாம். ஆமா, நீங்க துளசிங்கிறவங்கள எதுக்காக பார்க்கணும்? நான் துளசியோட அம்மாப்பா. அம்மாவா? அப்போ எனக்கு அத்தை. என்ன ஆசீர்வாதம் தம்பி, நல்லா இரு. ஆமா, எதுக்கு என் கால்ல விழுந்த? பெரியவங்க கால்ல விழுகிறதுக்கு ஏதாவது காரணம் தேவையா? வாங்க உள்ள போய் உங்க பொண்ணை பாப்போம். அதோ அங்க இருக்காங்க. வாங்க. இல்லப்பா, நான் இங்கேயே இருக்கேன். உங்க மக துளசி அதோ அங்க இருக்காங்க. வாங்க, வந்து பேசுங்க. வேணாப்பா, துளசி என்ன பார்த்தா ரொம்ப கோவப்படுவா. அதனால நான் இங்க இருந்தே துளசியை பார்த்துட்டு போயிடுறேன். ஏன் உங்களை பார்த்தா துளசி கோவப்படுவாங்கன்னு சொல்றீங்க? என்னாச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சுமா? எதுக்கு அலறீங்க? சொல்லுங்க, ஏன் அலறீங்க? நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் துளசியோட அம்மா இல்லப்பா. அம்மா இல்லையா? இல்லப்பா. அப்போ நீங்க யாரு? மாமியார். துளசி என்னோட மருமக. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, என்னோட மகனை தான் துளசி கல்யாணம் பண்ணியிருக்கா. நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா. என் பையனுக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணம் ஆகி என்ன பண்றது? சந்தோஷமா வாழ வேண்டிய 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கப்பா. எல்லாம் என் பையனாலதான். அவனோட சந்தேக புத்தியால அவன் வாழ்க்கைய அவனே கெடுத்துக்கிட்டான்ப்பா. துளசி எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அவளும் ரொம்ப தங்கமான பொண்ணு. அவளும் என் மேல ரொம்ப பாசமா தான் இருந்தா. ஆனா என் பையன் மேல உள்ள கோவத்துல என்னையும் அவ வெறுத்துட்டா. எது எப்படியோ அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்பா. அவளை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். நான் வரேன்ப்பா. எஸ்.
ஓகே, ஒரு வழியா அர்ஜுனுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. ஏய் துளசி துளசி நில்லுடி. இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல என்னடி நடந்துச்சு? ஏம்மா இவ்ளோ ஆர்வமா கேக்குற? அது ஒண்ணும் இல்லடி, எப்பவும் அந்த கனகா விஸ்வா கூட கார்ல வருவாள்ல, இன்னைக்கு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டாளே, அதான் கேட்டேன். அதுவா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு ஷாக்கிங் நியூஸ் நடந்துச்சு. அதான். ஷாக்கிங் நியூஸா? எஸ், நான் சொன்னா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. ஏய், புதிர் போடாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உங்க பையன் விஸ்வா இன்னைக்குதான் உருப்படியான ஒரு வேலைய பண்ணா. என்ன பண்ண? அது இல்லம்மா, நான் கூட கனகாவ வேலையை விட்டு தூக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நல்லவ மாதிரி டயலாக் எல்லாம் பேசி வேலையை விட்டு தூக்கிட்டான். ஏய், விஸ்வா நல்லவன் தான். என்ன சேர்மானம் சரியில்லை. சேர்மானம் மட்டும் பழையபடி இருந்திருந்தா அவன் ஒன்னை விட நல்லவன், தெரிஞ்சுக்கோ. அடேங்கப்பா, தாய்க்குள்ள மகனை விட்டு கொடுக்க மாட்டீங்க போல. நீ வேணா பாரு, ஆபீஸ்ல கனகா பண்ண பித்தலாட்டம் தெரிஞ்சு விரட்டினான்ல, அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல அந்த கொலைகாரியோட மொத்த பித்தலாட்டமும் அவனுக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு மட்டும் இல்ல, அண்ணன் கிட்ட சொல்லி அவளை இந்த ஊரை விட்டே விரட்ட போறான். நீ வேணா பாரு. உன் மகனை நீதான் மெச்சுக்கணும். ஆமாண்டி, நான் சொன்னது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கத்தான் போகுது, பாரு. என்ன சிவகாமி, என்ன கண்டிப்பா நடக்க போகுது? இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ ஒரு விசித்திரம் நடந்ததாங்க. அது கூடிய சீக்கிரத்துல வீட்லயும் நடக்கும்னு சொன்னேன். விசித்திரமா? என்ன விசித்திரம்? அதுக்கு ஏங்க இப்படி முகத்தை விசித்திரமா வச்சுட்டு கேக்குறீங்க? கொஞ்சம் நல்லா தான் கேளுங்களேன். இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்தது நாம சந்தோஷப்படுற மாதிரி நல்ல விஷயம் தாங்க. நம்ம விஸ்வா அந்த கொலைகாரி கனகாவை வேலையை விட்டு அமிச்சிட்டானா. என்ன சிவகாமி சொல்ற? எப்படியோங்க, நம்ம துளசிக்கு ஒரு பாதிப்புன்னு தெரிஞ்சு கனகாவை வேலையை விட்டு அனுப்புனதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு அந்த கனகாவை வேலையை விட்டு அனுப்புனவன் சீக்கிரத்துல வீட்டை விட்டு அனுப்பிடுவான். நீங்க விட பாருங்க, கண்டிப்பா இது நடக்கும். ஓ, நான் வரும்போது இதுதான் நீ கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமாங்க. ஆபீஸ்ல நடந்ததை வச்சு பார்க்கும்போது நீ இப்ப சொன்னதும் ஜோசிக்கார் சொன்னதும் சீக்கிரமே நடக்கிற நேரம் நெருங்குதுன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தாங்க நினைக்கிறேன். நாம 2 பேரும் நினைச்சு என்ன நடக்க போகுது? எல்லாம் கடவுள் நினைக்கணுமே. டே மச்சான், ஃபீல் பண்ணாதடா. துளசிக்கு கல்யாணம் ஆனத நீ ஏன்டா சொல்லல? டேய், நீ எங்கடா என்ன சொல்ல விட்ட? நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா சொன்னா நீ ஃபீல் பண்ணுவன்னா, நீ துளசியை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுன்னு சொன்ன. ஆனா நீ தான் கேட்காம, எனக்கு துளசியை பத்தி நல்லா தெரியும், அவ தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு ரொம்ப அடமண்டா இருந்த. சரி, டைம் வரும்போது சொல்லி உனக்கு புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள எப்படியோ எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சு. துளசி தங்கம்டா, சுத்தமான தங்கம். அவளை போய் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தேகப்பட்டு டைவர்ஸ் கொடுத்திருக்கான்னா அவளாம் நல்லாவே இருக்க மாட்டான் மச்சான். நல்லாவே இருக்க மாட்டான். துளசி இந்த நிலைமைக்கு விட்டுட்டான்னு நினைக்கும் போது என் வாயில நல்லா வருது. அவளாம் மனுஷனே இல்ல, மனுஷ உருவத்தில் இருக்கிற பேய், மிருகம். டேய் போதும், நிறுத்துடா. இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தனை திட்டிக்கிட்டு இருக்க? அவன் தான் துளசி வாழ்க்கையை கெடுத்திருக்கான். அப்போ அவனை தானே திட்டணும். போதும்டா, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு துளசியே பேசாம இருக்கா. உனக்கு என்ன? அதான் துளசி உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல,
அவளை மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு அமெரிக்காவுக்கு போய் வேலையை பாப்பியா? அதை விட்டுட்டு அவ புருஷனை திட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மச்சான், துளசி கிட்ட நீ எதுக்காக இங்க பியூனா வேலை பாக்குறங்கிற உண்மையை சொல்லி உன் ஆக்டிங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி துளசியை பத்தின உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ உன் ஆக்டிங்க ஸ்டாப் பண்ணிடு. நாளையில இருந்து ஆபீஸ் பக்கம் வராது. நான் எம்டி கிட்ட பேசிக்கிறேன். நீ ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பிடு. இல்ல மச்சான், நான் இப்ப அமெரிக்கா கிளம்புறதா இல்ல. ஏன் இங்க இருந்து துளசி அந்த பையனோட சேர்த்து வச்சுட்டு போலான்னு பாக்குறியா? போடா மச்சான், அந்த அளவுக்கு நான் மகான்லாம் இல்ல. அப்புறம் இங்க இருந்து வேற என்ன பண்ண போற? துளசியை கல்யாணம் பண்ண சம்மதம் வாங்க போறேன். டேய், என்னடா சொல்ற? ஆமா மச்சான், துளசி கிட்ட எப்படியாவது என் லவ்வ சொல்லி கல்யாணம் பண்ண போறேன். டேய், துளசிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஒரு தடவை தானே கல்யாணம் ஆயிருக்கு, அதனால என்ன? ஆக்சுவலா துளசி மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை கையால் ஆகாத ஒருத்தனால முடிஞ்சிடக்கூடாது. அவளோட முடிஞ்சு போன வாழ்க்கைய நானே தொடங்கி வைக்க போறேன். அதனால துளசிக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனதெல்லாம் ஒரு மேட்டரா பார்க்காம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ இழந்த வாழ்க்கைய திருப்பி கொடுக்க போறேன். டேய், என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நான் நல்லா யோசிச்சு தெளிவாதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீ வண்டி எடு. டேய், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு மச்சான். விஸ்வா மாமா, அத்தை, எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. கடைசி வரைக்கும் உங்க ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சு அத்தை. உங்களோட ஆசையை நிறைவேற்றிட்டு இந்த அஸ்திய கரைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து இன்னைக்கே கரைக்க சொல்லிட்டாங்க. இப்ப நிறைவேறாத ஆசையோட நீங்க போன மாதிரியே அஸ்தியும் கரைய போகுது அத்தை. இப்ப ஏன் கணக்கு அழுதுட்டு இருக்க? விடு, அலறதுனால அம்மா திரும்ப வரப்போறதில்ல. இல்ல மாமா, அத்தை எப்பவும் இல்ல மாமா, அத்தை எப்பவும் நம்ம கூடவே இருந்தாங்க. இப்போ அஸ்தியா கரைக்கிறத நினைக்கும் போது என்னால ஏத்துக்க முடியல மாமா. புறப்படலாம் விஸ்வா, போலாமா?
இவங்களை யாருப்பா வர சொன்னது? ஏன் நான் தான் வர சொன்னேன். என்னப்பா நீங்க? இவங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஏன்பா இவங்களை வர சொன்னீங்க? இங்க பாருங்கப்பா, இவங்கெல்லாம் உங்க தங்கச்சி குடும்பமா இருக்கு. அது உங்களோட மட்டும்தான். இது என் அம்மாவோட அஸ்தி. என் அம்மா அஸ்தியை கரைக்கிற இடத்துல இவங்களுக்கெல்லாம் நிக்கிறது கூட அருகதல்லப்பா. முதல்ல போக சொல்லுங்க. என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? இது பாரு, சிவகாமி என் தங்கச்சிங்கிறத தாண்டி துளசி என்னோட மக. நியாயமா பார்த்தா என் பைரவியோட அஸ்திய என் மக துளசி தான் கரைக்கணும். நீ எங்க புள்ள இல்லைன்னு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னையும் இங்க கூட்டிட்டு வந்த இடத்துல பிரச்சனை பண்ணாம ஆக வேண்டிய காரியத்தை பாரு. புரியுதா? உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதாப்பா? உங்க புள்ள நான் மட்டும்தான். தேவையில்லாம ஒரு பொண்ணை உள்ள கொண்டு வராதீங்க. டேய், உனக்கு தாண்டா சொன்னா புரிய மாட்டேங்க. அப்பா ஏன்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? சில பேருக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதுப்பா. இங்க பாருங்க, எனக்கும் என் அம்மாவுக்கும் உள்ள பந்தத்தை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பைரவி அம்மா தான் ஏன் அம்மா. அவங்க அஸ்திய நான் கரைப்பேன். அதை உங்களால தடுக்கவே முடியாது. என் அம்மாவை கொலை பண்ண கொலைகாரி நீ. அவங்கள கொன்னுட்டு இப்ப அஸ்தியில கைய வைக்க உனக்கு கூசல? எடுக்கை. டே விஸ்வா, என்ன விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க? இவள அஸ்தியை கரைக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. நிறுத்துடா. உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், என் மகளை கொலைகாரின்னு சொல்றதா இதோட நிறுத்திக்க. அவ அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக வந்திருக்கான். பிரச்சனை பண்ணாம கூட இருந்து அஸ்தியை கரைக்க முடிஞ்சா கரை, இல்லன்னா நீ கிளம்பு. என் மக துளசியை வச்சு நான் கரைச்சுக்கிறேன். துளசி, ஒரு மகளா உங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யுமா?
தங்கமா இருக்க. அம்மா, இனிமே நீங்க வரவே மாட்டீங்களா அம்மா? உங்களை பார்க்கவே முடியாதா?